ஒரு யூபிஎஸ் ரெண்டு யூபிஎஸோட அவுட்புட்டையும் வந்து நம்ம ஷேர் பண்ணி எப்படி நம்ம பேட்டரி பேங்கை சார்ஜ் பண்ணுறது, அது எப்படி இந்த யூபிஎஸில் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு நான் யூஸ் பண்ணுறது 42Ah குவாண்டா. ஸோ 42Hன்றதுனால 42 வந்து 2 டிவைட் பண்ண 2 டிவைட் பண்ணால் நம்ம 26H வந்துடும். ஸோ ஒரு பர் யூபிஎஸ்ல வந்து 26H, 2 யூனிட்னால 26H. நான் வந்து இங்கே வந்து 26H 2 யூனிட்ல செட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர்டு பேட்டரின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணும். 2 யூபிஎஸ் எனேபிள் பண்ணிட்டோன்னா 2 யூபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஈவனாக சார்ஜ் பண்ணும். ஸோ ஈவனாக சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் வந்து பாதி ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கீழே இருக்க யூபிஎஸ் 2ல் வந்து பாதி ஆம்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து 2 பேட்டரி பேங்க்கும் சேர்ந்து ஈவனாக சார்ஜ் ஆகும் பேரலில். இது கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இதான் அந்த மெத்தட். இது வந்து பேரலில் இருக்க போது நம்ம வந்து பேட்டரியை ஷேர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கன்சப்ஷன் ஆகும். இது இப்போ வந்து இந்த யூனிட்டில் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து 2.86 ஆம்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து 0.6. ஆனால் வந்து சார்ஜரோட வோல்டேஜ் ரெண்டுத்திலும் பில்டப் ஆயிடுச்சு. ஓகே.